வேலன்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குலதெய்வத்தை யாரெல்லாம் மாத்தி கும்பிடுவாங்க? அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? அப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் பாவக அதிபதியும், 3ஆம் பாவக அதிபதியும் சம்பந்தப்பட்டாலோ, பரிவர்த்தனை ஆனாலோ, ஒன்றிணைந்தாலோ, பார்த்து கொண்டாலோ, இதுதான் அந்த ஜாதகத்தோட அமைப்பு இருக்கும். 3ங்கிறது மாற்றம், மாற்றி பண்றது. 5ங்கிறது நம்மளுடைய குலதெய்வம். அப்ப இந்த 5ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் நான் சொன்ன மாதிரி இந்த அமைப்புகள் எல்லாம் பரிவர்த்தனையோ இல்ல பார்த்து கொண்டாலோ ஒன்றிணைந்தோ இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் கண்டிப்பாக குலதெய்வத்தை மாத்தி தான் கும்பிட்டுட்டு இருப்பார். இல்லைன்னா எங்களுக்கு குலதெய்வம் தெரியலங்க, நாங்க இந்த சாமியை தான் வந்து எல்லாம் நல்லது கெட்டதுக்கும் வந்து பண்றது, கல்யாணம் காது குத்தெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இந்த சாமியை தான் நாங்க வந்து வணங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு